ஸோ ஹை ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு, நல்லா கவனிங்க. 7 to the power 4k congruent mod 100. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை நான் இந்த இடத்துல போடுவேன். ரைட் ஆகனா? பட் இங்கே 7 to the power 4kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேக்கு நீங்கள் எந்த வேல்யூ வேணால் போடலாம். ஃப்ரம் 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 4 போடுங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்க்குறேன். ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிங்க. 7 k இருக்கிற இடத்துல 1. அப்போ 4 1s are 1. ஸோ 7 to the power 4. அப்போ என்ன போடலாம்? 7 into 7 into 7 into 7. ஸோ 7 7s are 49. ஸ்கொயர் டேபிள் நமக்கு தெரியும். அகைன் 7 7s are 49. 49ஓட ஸ்கொயர் என்ன சாமி? 2401. இது நீங்க மல்டிப்ளை பண்ணி கூட பாத்துக்குங்க, ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த வேல்யூ வரணும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்றேன், இப்போ நல்லா கவனிங்க. 7 to the power 4kக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன்? 2401. அதாவது 1kல 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ அடுத்தது நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 7 to the power 4k congruent mod 100ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 7 to the power 4k இருக்க வேண்டிய இடத்துல என்னென்ன எழுதிக்கலாம்? 2401 congruent mod 100ன்னு எழுதிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்? 2401 100ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ 24ன்னு போடுறேன். ஸோ 24ன்னு போட்டா 24,000 கிடைக்குமா? ஸோ அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. ரிமைண்டர் என்னது? 1. ஸோ அந்த ரிமைண்டரை தான் நான் இங்கே போட போகிறேன். ஐ மீன் இங்கே. ஸோ என்னோட ஆன்சர் ஏ. நீங்கள் கே இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கனாலும், ஸோ நீங்கள் கே இருக்க வேண்டிய இடத்துல 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். கே இருக்க வேண்டிய இடத்துல 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். வேணும்னா போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.